ஏங்க உங்களுக்கு வயிறு பொறுமலாகவே இருக்கா? எதை சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகலையா? அல்லது பசியே எடுக்கலையா? கவலையே வேண்டாங்க. பாருங்கள், இப்போ என் கையில் இருக்கிறது தான் கருவேப்பிலை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை. இது நம்ம சாதாரணமாக குழம்பு தாளிக்க பயன்படுத்தக்கூடிய மூலிகை தான் இது. இதில் ஒரு சின்னதாக ஒரு சூரணம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த கருவேப்பிலையை நீங்கள் தேவையான அளவுக்கு பறித்து நிழலில் உலர்த்தி காய வச்சுக்கோங்க. காய்ந்த பிறகு இரும்பு வடை சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கருகாமல் லேசாக வறுத்து பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த பவுடர் கூட நீங்கள் கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் இந்து உப்பு இதையெல்லாம் கலந்து வச்சுக்கோங்க. கலந்துக்கிட்டு தினமும் மதியம் சாப்பிடும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த கருவேப்பிலை பொடியை நீங்கள் அதில் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு இட்லி பொடி மாதிரி நீங்கள் இட்லிக்கும் தொட்டுக்கலாம், சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பசி எடுக்கும். அதேமாரி சாப்பிட்டது நல்ல ஜீரணமாகும். உடல் எப்பவும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இந்த மூலிகை குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எல்லோரும் பயன்படுத்தி பலனடையுங்கள். நன்றி, வணக்கம்.